I welcome you to learn English. It is very easy to complete this work. இந்த வேலையை முடிப்பது சுலபமாக இருக்கிறது. ஓகே, இது கொஸ்டின். கீழே 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். This is a difficult work. இது ஒரு கடினமான வேலை. This work is not a difficult one. இந்த வேலை கடினமான வேலை இல்லை. Complete this work fast. இந்த வேலையை வேகமாக முடிங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். மிடில் இருக்கிறது ஆன்சர். This work is not a difficult one. இது ஒரு கடினமான வேலை இல்லை. அந்த கொஸ்டினை பாருங்கள். இட் இஸ் வெரி ஈஸி டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். இந்த வேலை ரொம்ப ஈஸியாக இருக்குது முடிக்கிறதுக்கு. அப்போ இந்த வேலை கடினமானது இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். திஸ் இஸ் a difficult ஒர்க். இது ஒரு கடினமான வேலை. ஸோ ஆப்போசிட் ஆயிடுது. அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் கம்ப்ளீட் திஸ் ஒர்க் ஃபாஸ்ட். ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி போயிடுது. சீக்கிரம் இந்த வேலையை முடிக்கவும். ஸோ இந்த மாதிரி ஒரே அர்த்தத்தில் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான எக்ஸசைஸ். ஸோ கொடுத்துருக்கிற வாக்கியத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. அதனுடைய அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது அதே மீனிங்கில் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ அந்த 3 ஆப்ஷன்ஸையும் நல்லா ரீட் பண்ணி பார்ப்பீங்க. அதுக்கு அர்த்தத்தை கண்டுபிடிப்பீங்க. இப்போ இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். I welcome you to this channel Syntax. Spoken English videos, English grammar explanation videos எல்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இது ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸசைஸ் மாதிரி தெரியும். பட் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் தான் நான் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். He started his work earlier to finish fast. இதுக்கு நான் தமிழ் அர்த்தம் ஆன்சர் பார்க்குறப்ப கொடுக்குறேன். உங்களுக்கு என்ன புரியுதோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. He started his work earlier to finish fast. He started அவர் ஆரம்பித்து விட்டார். His work அவருடைய வேலையை ஆரம்பித்து விட்டார். Earlier சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டார். To finish fast வேகமாக முடிக்கிறதுக்கு. இந்த 3 ஆப்ஷன்ஸுடைய அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதே மீனிங்கில் இருக்கிற சென்டென்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் தி எக்ஸசைஸ். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். சீக்கிரம் முடிப்பதற்காக அவர் விரைவாக வேலையை ஆரம்பித்தார். He finished his work. அவர் வேலையை முடிச்சிட்டாரு. He did not delay to start his work. அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். நல்லா பாருங்கள். அவர் தாமதமாக வேலையை ஆரம்பிக்கவில்லை. ஓகே, அடுத்து he did not start his work to finish. அவர் வேலையை ஆரம்பிக்கலை. He finished his work. அந்த சென்டென்ஸும் வராது. ஸோ இந்த மிடில் இருக்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்தடுத்த கொஸ்டின்ஸில் உங்களால் ஈஸியாக ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். We must believe good people. நாம் நல்ல மக்களை நம்ப வேண்டும். We must believe good people. கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நாம் நல்லவர்களை நம்ப வேண்டும். We must believe good people. So first option is the correct answer. We can trust good people. நாம் நல்லவர்களை நம்ப முடியும். ஸோ அந்த பிலீவ், ட்ரஸ்ட் இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள். we doubt good people. நாம் நல்லவர்களை சந்தேகப்படுகிறோம். தட் இஸ் ராங். அதுக்கு ஆப்போசிட் ஆயிடுது. we do not believe. அதுவும் ஆப்போசிட் ஆயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திஸ் இஸ் அன் ஈஸி ஒர்க். இது ஒரு சுலபமான வேலை. இதுக்கு ஈக்குவலான மீனிங் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. 3 ஆப்ஷன்ஸையும் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். அர்த்தம் ஈஸியாக புரியும். ஆன்சர் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இந்த கொஸ்டினுக்கு 2 ஆன்சர்ஸ் வருது. This is an easy work. This work is easy. அதே மீனிங் தான். இந்த வேலை சுலபமானது. Even a child can do this work. ஒரு குழந்தையால் கூட இந்த வேலையை செய்ய முடியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? This is an easy workனு அர்த்தம். First option, this is a very difficult work. இது மிகவும் கடினமான வேலை. ஸோ ஆப்போசிட் ஆயிடுது. ஸோ லாஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் கரெக்ட். He anticipates eagerly. Anticipates அப்படின்னா எதிர்பார்க்கிறது. He anticipates eagerly. இதே மீனிங் இருக்கிற வாக்கியத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
He anticipates eagerly. அவர் ஆர்வமாக எதிர்பார்க்கிறார். His expectation increases. அவருடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது. ஓகே, he is waiting eagerlyயும் மேட்ச் ஆகும். பட் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி வருது, இங்கே எதிர்பார்க்குறது வருது. ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிடில் இருக்கிற சென்டென்ஸ். ஹீ ஹேஸ் நோ இன்ட்ரெஸ்ட். அவருக்கு எந்த விருப்பமும் இல்லை. இது ஆப்போசிட். ஹீ நீட்ஸ் அன் அப்ளிகேஷன் டு ஜாயின் திஸ் ஸ்டடி. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு விண்ணப்பம் தேவை. ஹீ நீட்ஸ் அன் அப்ளிகேஷன் டு ஜாயின் திஸ் ஸ்டடி. இந்த மீனிங், இந்த சென்டென்ஸுடைய மீனிங் இருக்கிற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். He needs an application to join this study. அவருக்கு ஒரு விண்ணப்பம் தேவை இந்த படிப்பில் சேர. To join this study, he requires an application. அடுத்த ஆப்ஷன் பாருங்க. He does not need any application to join. அவருக்கு எந்த ஒரு விண்ணப்பமும் தேவையில்லை. ஸோ இது ஆப்போசிட். He needs a study to join. He needs a study to join அப்படின்னு இருக்கு. ஸோ verb வந்து கடைசி போயிடுச்சு, நவுன் ஃபார்ம் முன்னாடி வந்திருக்கு. ஸோ அர்த்தமே இல்லை. அவருக்கு ஒரு படிப்பு தேவைப்படுகிறது சேர்வதற்கு. இந்த சென்டென்ஸில் அர்த்தமே மாறிடுது. டீச்சர் இஸ் காலிங் அஸ். வி மஸ்ட் ரிப்போர்ட். ஆசிரியர் நம்மை கூப்பிடுகிறார். வி மஸ்ட் ரிப்போர்ட். வி மஸ்ட் ரிப்போர்ட் அப்படின்னா நம்ம அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டீச்சர் இஸ் காலிங் அஸ், வி மஸ்ட் ரிப்போர்ட். ஆன்சர், டீச்சர் இஸ் காலிங் அண்ட் வி மஸ்ட் மீட் ஹிம். இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மீட் அப்படிங்கிற வேர்ப் கொடுத்துருக்கேன். அடுத்த ஆப்ஷன்ஸ்லாம் பாருங்கள். டீச்சர் இஸ் காலிங் அண்ட் வி கம்ப்ளைண்ட். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணுறதை பற்றி எதுவுமே இங்கே சொல்லலை. ஸோ அந்த ஆப்ஷன் வராது. வி மஸ்ட் கால் டீச்சர் டு கம்ப்ளைண்ட். நம்ம ஆசிரியரை அழைத்து புகார் கொடுக்க வேண்டும். இந்த அர்த்தமும் கொடுத்துருக்கிற வாக்கியத்தில் இல்லை. ஹி ஹோல்ட்ஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் ரிச். அன் ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த வாய்ப்பை அவர் பிடிச்சிக்கிறாரு. டு பிகம் ரிச், பணக்காரராக ஆகிறதுக்கு. இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ டஸ் நாட் வாண்ட் டு பிகம் எ புவர். ஓகே, அவர் ஏழையாக மாற விரும்பவில்லை. இதில் அந்த வாய்ப்பு பற்றி எதுவுமே சொல்லப்படலை. ஹீ டிட் நாட் கெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அவருக்கு வாய்ப்பே வரலை அப்படின்னு வருது. ஸோ ரெண்டு ஆப்ஷன்ஸுமே மேட்ச் ஆகாது. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். ஹீ கேச்சஸ் ஆல் த சான்சஸ் டு பிகம் ரிச். பணக்காரனாக அவர் வாய்ப்புகளை பிடித்து கொள்கிறார். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் டு த பீப்புள். கவர்மெண்ட் கொடுக்கிறது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிறது. இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். கவர்மெண்ட் ஹெல்ப்ஸ் பீப்புள் டு பிகம் வெல். அரசு மக்கள் நன்றாக இருக்க உதவுகிறது. எவ்ரி ஒன் ப்ரொவைட்ஸ்னு வருது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். ஸோ ஒவ்வொருவரும் கொடுக்கின்றனர், அது கிடையாது. இங்கே கவர்மெண்ட் தான் கொடுக்குது. அதே மாதிரி பீப்புள் ப்ரொவைட்ஸ், மக்கள் கொடுக்கின்றனர் அப்படின்னு வருது. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். மிடில் இருக்கிற ஆப்ஷன் கரெக்ட். இட் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட். இது ஒரு குறிப்பிடத்தக்க தருணம். இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் மூமெண்ட் டசன்ட் ஹாவ் எனி இம்பார்ட்டன்ஸ். இட் இஸ் எ ஃபாஸ்ட் மூமெண்ட். இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸுமே வராது. இட் இஸ் நாட் எ கேஷுவல் மூமெண்ட். இது ஒரு சாதாரணமான நிகழ்வு இல்லை. இட் இஸ் எ சிக்னிஃபிகண்ட் மூமெண்ட். ஆல் ஆர் ஆஸ்க் டு சப்மிட் தேர் அப்ளிகேஷன். எல்லோரும் விண்ணப்பத்தை சப்மிட் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டனர். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆல் கேன் நவ் சப்மிட் தேர் அப்ளிகேஷன். அந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் ஆஸ்க் டு சப்மிட் தேர் அப்ளிகேஷன். அனைவரும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கேட்டனர். ஆல் ஆர் ஆஸ்க்டு வேற, ஆல் ஆஸ்க்டு வேற. ஆல் ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ், கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர். தட் இஸ் ராங். வி ஹாவ் கம் டு அன் எண்ட். முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இதே மீனிங் இருக்கிற வாக்கியம் எது? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் நாட் அன் எண்ட். இது முடிவு இல்லை. ஸோ அந்த ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வி ஹாவ் கம் டு தி ஸ்டார்டிங் பிளேஸ். ஸ்டார்டிங் பிளேஸ்க்கு வந்துட்டோம். அந்த ஆப்ஷன் வராது. திஸ் இஸ் த கன்க்ளூஷன். திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணோம்.
கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.